வணக்கம். மிக துல்லியமான ராசிபலன்களைக் காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களது குடும்பம் எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா? தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா? உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக காணலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் 14, 2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரகநிலை காரணமாக விருச்சிக ராசிக்கு அடுத்த 44 நாட்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக இருப்பார்கள். கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அக்டோபர் மாத தொடக்கத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. எளிய முறையில் நடைபெறும் திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம். புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் அருகில் உள்ள உறவினர் வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின் படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அயன சயன போக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்த 44 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான பலன் தரும். அக்கம் பக்கம் வீட்டார் உதவிகரமாக இருப்பர். எதிர்பார்த்த விஷயங்கள் தானாக நடக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் விரைவில் முடியும். எதிர்பாராத பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு விலகும். சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். யாருக்காகவும் உங்கள் சுய கௌரவத்தை விட்டு தர வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வீடு மற்றும் வாகனம் சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிரிகள் பலம் அதிகரித்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். திட்டமிட்டு செயல்படும் காரியங்கள் வெற்றி அடையும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் இருந்த தடை மற்றும் தாமதம் நீங்கும். வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும். தொடர் அழைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்வது நல்லது. நண்பர்களால் பெரிய நன்மைகள் ஏற்படும். வீட்டில் ஆடை மற்றும் ஆபரண பொருட்கள் சேர்க்கை உண்டு. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். கணவன் மற்றும் மனைவிக்குள் மனக்கசப்புகள் வர வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனம் தேவை. அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டிய இருக்கும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பும் ஆலோசனைகளும் அதிகம் கிடைக்கும். குடும்ப நபர்களை அனுசரித்து போவது நல்லது. முக்கிய காரியங்களை நீங்கள் தனி ஆளாக நின்று செய்து முடிக்க வேண்டிவரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும்.
அக்டோபர் மாதத்தின் இறுதியில் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும். கொடுக்கல் மற்றும் வாங்கலில் இருந்த சுணக்க நிலை மாறும். பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்காது. அடுத்த 44 நாட்களுக்குள் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும் படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மற்றும் மனைவிக்குடையே எதிர்பாராத மனவருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். அயன சயன போக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் மற்றும் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பர். படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பை எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அது எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைத்த உங்களுக்கு குருபகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 12, 2 மற்றும் 4ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் மற்றும் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஏற்படும் பாதிப்புகள் உங்களை தாக்காது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கல்வியாளர்களுக்கு மதிப்பு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். தாய்வழி உறவுகளின் ஆதரவால் முயற்சிகள் வெற்றியாகும். நீண்ட முயற்சி இப்போது முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மற்றும் மனைவிக்குள் ஏற்பட்ட இடைவெளி விலகும். குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் நடக்கும். அனுஷயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும். உங்களுக்கு சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து உங்கள் ராசியையும் தன் 10ஆம் பார்வை மூலம் நெருக்கடி தந்த சனி பகவான் வக்கரம் அடைந்திருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். உடல் பாதிப்பு விலகும். தாய்வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பகை நீங்கும். ராசிநாதன் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சி வெற்றி பெறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வியாபாரம் மற்றும் தொழில் முன்னேற்றம் அடையும். விரய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியான உறக்கம் மற்றும் மனதில் சந்தோஷம் என்ற நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய இடம் மற்றும் வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மேலானவர்களின் ஆதரவு கிடைக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த கடன்கள் அடைபடும் நிலை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகமாக செயல்பட்டு எண்ணியத்தை அடைந்து வரும். உங்களுக்கு ராசிநாதன் அயன சயன போக ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு புதிய ஏஜென்சி கிடைக்கும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகள் வெற்றியாகும். எதிர்ப்பு மற்றும் போட்டி என்ற நிலை எல்லாம் மாறும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சிகள் வெற்றியாகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். நீண்ட இடைவேளைக்குப் பின் உங்கள் வாழ்வில் வசந்த காலமாக இருக்கும். எதிர்வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி
ஏற்படும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன் மற்றும் பொருள் சேர்க்கை ஏற்படும். பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். நன்றி, வணக்கம்.